என்ன வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு தலை செய்யிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூவும் அதுக்கு ரிலேட்டடான மூவி தான். ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா சார் சேனல். அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் சலூன். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். சிங்கப்பூர் சலூன். ஸோ என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஸோ வந்து அவங்க அப்பா அம்மா எடுத்து லைக் அவனுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்கான். ஸோ சின்ன பிள்ளையில அவன் ஒருத்தனை பார்த்து வளர்றான். ஸோ அவர் வந்து ஒரு சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற ஒரு கடை வச்சு சலூன் கடை நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரை இன்ஸ்பயர் ஆகி நான் தானும் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன். ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நினைச்சதை பண்றானா இல்லையா, ஸோ அவன் அப்படி பண்ணும் போது அவனுக்கு என்னென்னலாம் சுத்தி பிரச்சனை வருது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சூசைடே பண்ணுன்ற நிலைமையில கூட கடைசியாக எப்படி அவன் மாறுறான், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ அப்படின்றது தான் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிடிச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ நல்ல செம காமெடிஸ் இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு ரோபோசங்கர், ஸோ அவர் ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருந்தார். ஸோ இப்போ பேக் டு இது வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவரும் சத்யராஜ் காம்போவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி அந்த அளவுக்கு காமெடி பண்ணலனாலும் ரோபோசங்கரும் சத்யராஜ் வச்சுமே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes மூவி வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் குட் மூவி மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அந்த லால் இருந்தாரு. ஸோ அவரை வச்சு தான் அந்த கதையை எடுத்துட்டு நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes சைல்ட்ஹுட் டேஸ் ஆஃப் இது ஆர்ஜே பாலாஜி வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி. ஒருத்தர் பார்த்து நம்ம எப்படிலாம் கற்றுக்குறோம், எப்படிலாம் இன்ஸ்பயர் ஆகுறோம் அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு 20 minutes ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி பெரியவரானோடனே அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் ஸோ அந்த ஃபேஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோபோ சங்கர் அண்ட் சத்யராஜ் சொன்ன மாதிரி அந்த பார் காமெடியாக அது கொஞ்சம் பேசப்பட்டுச்சு. படம் ரிலீஸ் ஆனோடனே நேற்று முன்னாடியே கொஞ்சம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலா அது ரொம்ப சிரிப்பா வரல, பட் ஒர்க் அவுட் ஆகலாம். சில பேருக்கு அந்த பார் சீன் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு வந்து இது ஓவர் கிரிஞ்சா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் ஓகே, அங்கங்க கொஞ்சம் காமெடிஸ் இருந்துச்சு. அந்த காமெடிஸ் தவிர இன்னும் நிறைய காமெடிஸ் இருந்துச்சு ரோபோ சங்கரோட. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்க்கணும் டோட்டலாக அப்படியே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸ் கேரி பண்ணியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சத்யராஜுக்கு அப்படின்னு சொன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஆர்ஜே பாலாஜியோடது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எமோஷன்ஸ் மட்டுமே அழகாக கேரி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப சீன்ஸ் வந்து கொஞ்சம் டச்சிங்காகவே இருந்துச்சு. ஸோ ஒரு குழந்தை பிறக்கிற சீன் ஆகட்டும், இல்லை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் டச்சிங், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்தாலுமே லைக் மோட்டிவேஷன் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ ஒரு ஹேர் ஸ்டைலிஷ். ஸோ நம்ம ஜென்ரலாகவே பாய்ஸ்க்கு வந்து ஹேர் ஸ்டைலிங்னா அவ்வளோ பிடிக்கும். லைக் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அடிக்கடி தலை செய்விட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தொடரும்போது ஸோ எந்த மாதிரி மோட்டிவேஷன், ஸோ ஒரு ஹேர் ஸ்டைலிஷ் நினச்சா என்னன்னாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரலாம், அவங்களால எதுனாலும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குறது. ஸோ அந்த பார்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சிலது மேபி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கிற மாதிரி தோணலாம், பட் ஓகே தான். அது அந்த கதையோட வரும்போது ஓகேன்ற மாதிரி தான் தோணும். நார்மல் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துருப்போம். லைக் ஒரு காம்படிஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பங்கு பெறாங்கன்னா கண்டிப்பாக அது என்ன போய் முடியும் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அது அந்த கதையோடு கொண்டு வரும்போது எப்படி யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் அந்த மேட்ரு. ஸோ அதை கரெக்டாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு பார்க்கணும். செகண்ட் ஹாஃப்மே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் எமோஷனலாகவே கொண்டு போய் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு மாதிரி லைட்டாக கண்ணில் தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி தான் சீன்ஸ் இருந்துச்சு 1-2. ஸோ அதெல்லாம் ஓகே. அண்ட் கிளைமேக்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட், நம்ம எல்லாமே யோசிச்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை, பட் அந்த ஓல்டு ஃபுல் படமாக ஒரு பார்க்கும் போது ஒரு நல்லா கனெக்ட் பண்ணி லைக் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுங்கிற படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலிஷ்னால எவ்வளோ நம்மளுக்கு, ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே அந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் அந்த ஹேர் ஸ்டைலிங்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் படம் தான். ஸோ ஃபேமிலியோட அழகாக நீங்கள் போய் இந்த வீக்கெண்டில் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் சார்பாக சிங்கப்பூர் சலூன். ஸோ இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3/5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.